இறையேசுவின் எனதருமை சகோதர சகோதரிகளை, இந்த 21வது அதிகாரமானது 2 முக்கியமான நிகழ்வுகளை பற்றி நமக்கு எடுத்து வைக்கிறது. ஒன்று, இஸ்ரேல் மக்கள் 3 மன்னர்களை எதிர்த்து போரிட்டு அவர்களை வெற்றி கொண்டு அந்த நாடுகளை கைப்பற்றுவதையும், அதான் முதலே நாம் பார்க்குறோம். கானானியரை எதிர்த்து போரிடுவதையும், சீகோன் ஓகு ஆகிய 2 மன்னர்களையும் போரிட்டு அந்த பகுதியை கைப்பற்றுவதையும், ஆண்டவர் அவர்களை இவர்களுக்கு ஒப்பு கொடுப்பதையும் நாம் பார்க்கிறோம். அது மட்டுமல்ல, 2வது, இந்த பாலைவனத்தில் மக்கள் முறுமுறுக்க அவர்களுக்கு எதிராக ஒரு கொள்ளிவாய் பாம்பை அனுப்பி அவர்களை கடிக்க விட பல மக்கள் இறப்பதையும், பாலைவனத்தில் அந்த பாம்பு கடியினால் இறந்து போவதை பார்த்த மோசே மறுபடியும் கடவுளை முறையிட்டு அங்கு ஒரு வெண்கல பாம்பை செய்து, இந்த வெண்கலை பாம்பை யாரெல்லாம் பார்க்கிறானோ அவன் பிழைப்பான் என்று ஆணையிடுவதை நான் பார்க்கிறோம். அன்புக்குரியவர்களே, நம்ம சொன்னோம் இல்லையா, அதாவது இது ஆண்டவரால் நிகழ்ந்தது. அவர் ஏதோ வெண்கல பாம்பு என்பது ஒரு சிலை அல்ல, இதன் வழியாக அவருடைய பிரசனத்தை அவர் வெளிக்கொணர்கிறார். இதுதான் நம்முடைய புனிதர்களுடைய சுரூபங்களை உருவாக்கும் பொழுது இதன் வழியாக கடவுளின் தன்மை வெளிக்கொணரப்படுகிறது. இதை உற்று நோக்கும் பொழுது கடவுள் இது ஒரு கண்ணாடி, இதன் வழியாக கடவுளை பார்க்கிறோம். அந்த தன்மையை நாம் உள்வாங்கியவர்களாக இந்த அதிகாரத்திற்கு நாம் செவிமடுப்போம். இஸ்ரேலர் அத்தாரிம் வழியாக வருவதை நெகேபில் வாழ்ந்த கனானியனாகிய அராது மன்னன் கேள்வியுற்றான். அப்போது அவன் இஸ்ரேலோடு போரிட்டு அவர்களின் சிலரை சிறைபிடித்தான். உடனே ஆண்டவரிடம் இஸ்ரேலர் பொருத்தனை செய்து, நீர் உண்மையில் இம்மக்களை எங்களிடம் ஒப்படைத்தால் அவர்களுடைய நகரங்களை நாங்கள் அழித்து விடுவோம் என்று கூறினர். அவ்வாறே ஆண்டவர் இஸ்ரேலின் குரலை கேட்டு கானானியரை ஒப்படைத்தார். இஸ்ரேல் அவர்களையும் அவர்களுடைய நகரங்களையும் அழித்தனர். எனவே அந்த இடத்தின் பெயர் ஒர்மா என்று வழங்கப்பட்டது. ஏதோம் நாட்டை சுற்றியிருக்கும்படி ஓர் என்ற மலையிலிருந்து அவர்கள் செங்கல் சாலை வழியாக பயணம் செய்தார்கள். அவ்வழியை முன்னிட்டு மக்கள் பொறுமை இழந்தார்கள். மக்கள் கடவுளுக்கும் மோசேயுக்கும் எதிராக பேசினார்கள். இந்த பாலை நிலத்தில் மடிந்து போகும்படி எங்களை எகிப்திலிருந்து கொண்டு வந்தது ஏன்? இங்கு உணவும் இல்லை, தண்ணீரும் இல்லை. அற்பமான இந்த உணவு எங்களுக்கு வெறுத்து போய்விட்டது என்றார்கள். உடனே ஆண்டவர் கொள்ளிவாய் பாம்புகளை மக்களிடையே அனுப்பினார். அவை கடிக்கவே இஸ்ரேல் மக்களில் பலர் மாண்டனர். அப்போது மக்கள் மோசேயிடம் வந்து, நாங்கள் பாவம் செய்துவிட்டோம், நாங்கள் ஆண்டவருக்கும் உமக்கும் எதிராக பேசிவிட்டோம். அவர் இந்த பாம்புகளை அகற்றிவிடும்படி நீர் ஆண்டவரிடம் எங்களுக்காக மன்றாடும் என்றார்கள். அவ்வாறே மோசே மக்களுக்காக மன்றாடினார். அப்போது ஆண்டவர் மோசேயிடம் கொள்ளிவாய் பாம்பு ஒன்றை செய்து அதை ஒரு கம்பத்தில் பொறுத்து, கடிக்கப்பட்டோரில் இதை பார்க்கிற ஒவ்வொருவனும் பிழைப்பான் என்றார். அவ்வாறே மோசே ஒரு வெண்கல பாம்பை செய்து அதை ஒரு கம்பத்தில் பொருத்தினார். பாம்பு கடித்த எந்த ஒரு மனிதனும் இந்த வெண்கல பாம்பை பார்த்தால் உயிர் பிழைப்பான். பின் இஸ்ரேல் மக்கள் புறப்பட்டு ஓபோத்தினுடைய பாளையம் இறங்கினார்கள். அடுத்து ஓபத்திலிருந்து பயணமாகி கீழ்த்திசை நோக்கி மோவாபுக்கு எதிரேயுள்ள அந்த பாலை நிலத்தில் இயா அபாரிமில் பாளையம் இறங்கினார்கள். அங்கிருந்து அவர்கள் புறப்பட்டு செரத் பள்ளத்தாக்கில் பாளையம் இறங்கினார்கள். அங்கிருந்து அவர்கள் பயணமாகி அர்னோனுக்கு அப்பால் பாளையம் இறங்கினார்கள். அது எமோரியர் எல்லையிலிருந்து தொடங்கும் பாலை நிலத்தில் உள்ளது. அர்னோன் மோவாபுக்கு எமோரியா நாட்டுக்கும் இடையேயான மோவாபியா எல்லையாகும். இதனால்தான் ஆண்டவரின் போர்கள் என்ற அந்த நூலில் சூப்பாவிலுள்ள வாக்கேப்பும் அர்னோன் சிற்றாறுகளுக்கும் ஆர் என்னும் நகரை நோக்கி விரிந்தும் மோவாபு எல்லை மேல் சாய்ந்தும் உள்ள அந்த பள்ளத்தாக்குகளில் சரிவு பற்றி கூறப்பட்டுள்ளது. அங்கிருந்து தொடர்ந்து அவர்கள் பெயருக்கு சென்றார்கள். மக்களை ஒன்று கூட்டு என்று நான் அவர்களுக்கு தண்ணீர் கொடுப்பேன் என்று ஆண்டவர் மோசேக்கு கூறிய கிணறு இருந்த இடம் இதுவே. பின் இஸ்ரேல் பாடிய பாடல், ஊறி பெருகிடுவாய் கிணறே, அதை புகழ்ந்து பாடுவீரே. அரச புதல்வர்கள் செங்கோலால் அகழ்ந்த கிணறு இதுவே.
கோள் கொண்டு மேன்மக்கள் குடைந்த கிணறு இதுவே. பின்னர் பாலை நிலத்திலிருந்து அவர்கள் மத்தனாவுக்கு சென்றார்கள். மத்னாவிலிருந்து நகலியேலுக்கு சென்றார்கள். நகலியேலிலிருந்து பாமோத்துக்கு சென்றார்கள். பாமோத்திலிருந்து பாலை நிலத்தை நோக்கி நிற்கும் பிஸ்காவில் கொடுமுடிக்கருகில் மோவாபு பகுதியில் இருந்த பள்ளத்தாக்குக்கு சென்றார்கள். இஸ்ரேல் எமோரியர் மன்னன் சிகோனிடம் தூதர்களை அனுப்பி, நாடு வழியே நாங்கள் செல்ல அனுமதியும். நாங்கள் வயல் பக்கமோ திராட்சை தோட்ட பக்கமோ திரும்ப மாட்டோம். நாங்கள் யாதொரு கிணற்றிலிருந்தும் தண்ணீர் குடிக்கவும் மாட்டோம். நாங்கள் உங்கள் எல்லையை தாண்டும் வரை அரசு நெடுஞ்சாலை வழியாகவே செல்வோம் என்று கூறினார். ஆனால் தன் எல்லை வழியே இஸ்ரேல் கடந்து செல்ல சீகோன் இடம் தரவில்லை. அவன் தன் ஆட்கள் எல்லாரையும் சேர்த்து கொண்டு இஸ்ரேலுக்கு எதிராக பாலைநிலத்துக்கு சென்றான். யாகாசுக்கு வந்து இஸ்ரேலரை எதிர்த்து போரிட்டான். இஸ்ரேலர் வாழ்முனையில் அவனை கொன்று அர்னோன் தோட்டத்தில் அம்மோனியர் வரையிலுள்ள யாப்போக்குக்கு மட்டும் அவன் நாட்டை கைப்பற்றினர். அம்மோனியர் எல்லை அரணாய் அமைந்திருந்தது. இஸ்ரேல் இந்த நகர்கள் அனைத்தையும் உரிமையாக்கி கொண்டனர். இஸ்ரேல் எமோரியனுடைய அனைத்து நகர்களிலும் எஸ்போனிலும் அதன் எல்லா கிராமங்களிலும் குடியிருந்தனர். எஸ்போன் என்பது எமோரிய மன்னன் சீகோனின் நகர். அவன் மோவாபின் முன்னைய மன்னனோடு போரிட்டு அவன் கையிலிருந்து அர்மோன் வரை இந்த நாடு முழுவதையும் கைப்பற்றியிருந்தான். எனவேதான் கவிஞர் பாடுகின்றனர், எஸ்போனுக்கு வாருங்கள், அது எழுப்பி கட்டப்படட்டும், சீகோன் நகர் சீருடன் நிறுவப்படட்டும். எஸ்போனிலிருந்து எழுந்தது நெருப்பு, எரிதலல் சென்றது. சீகோன் நகரிலிருந்து மோவாபினுடைய நகரை அது விழுங்கியது. அர்னோன் மேடுகளில் தலைவர்களை அது அழித்தது. மோவாபே, ஐயோ உங்களுக்கு கேடு! கேமோசின் மக்களே, உங்களுக்கு கோர முடிவு! எமோரிய மன்னன் சீகோனுக்கு அடிமையாக கேமோசு தன் புதல்வர்களை கை நெகிழ்ந்தான். தன் புதல்வியரை கைதியாக்க கைவிட்டான். எனவே எஸ்போன் முதல் தீபோன் வரை அழித்தது. மேதாபோ வரையிலுள்ள நோபுபாக்கு பகுதி பாழாகியது. இவ்வாறு இஸ்ரேல் எமோரிய நாட்டில் தங்கினர். பின்னர் யாசோரை உளவு பார்க்கும்படி மோசே ஆள் அனுப்பினார். அவர்கள் அதன் ஊர்களை கைப்பற்றி அங்கிருந்த எமோரியரை துரத்திவிட்டார்கள். அதன் பிறகு அவர்கள் திரும்பி பாசான் நெடுஞ்சாலை வழியாக போனார்கள். பாசான் மன்னன் ஓகு என்பவனும் அவனுடைய மக்கள் அனைவரும் எதிரேயி என்னுமிடத்தில் போர் புரியும்படி அவர்களுக்கு எதிராக வந்தனர். ஆனால் ஆண்டவர் மோசேயிடம், அவனுக்கு அஞ்ச வேண்டாம், நான் அவனை, அவனுடைய மக்கள் அனைவரையும், அவனுடைய நாட்டையும் கையில் ஒப்படைத்து விட்டேன். நீர் எஸ்போனில் வாழ்ந்த எமோரியர் மன்னன் சீகோனுக்கு செய்தது போல இவனுக்கும் செய்வாய் என்றார். அங்கனமே அவர்கள் அவனையும் அவன் புதல்வர்களையும் அவனுடைய மக்கள் அனைவரையும் ஒருவர் கூட எஞ்சிராதபடி கொன்றொழித்தார்கள். அவனுடைய நாட்டையும் அவர்கள் கைப்பற்றினார்கள். பிரைஸ் தி லார்ட். இயேசுவுக்கே புகழ். மரியே வாழ்க.